கதைகள்லையும் நல்லா படித்தீங்கன்னா ராமனும் முருகனும் யாரையும் கொல்லலை, அந்த அகந்தை மாயையை தான் அழித்தாங்க. திருப்பி அவங்கள நல்வழிப்படுத்தி வாழு, மாயையாக இருக்காத, அப்படி தான் சொல்கிறாங்க. நம்மளும் நிறைய பேர்ட்ட என்ன சொல்கிறோம்னா, தியானம் குரு எல்லாம் ஓகே தான், ஆனால் அதை உணர்ந்து வேலை செய்யணும். அது தொழில் கிடையாது, அது இறைவனால் வழங்கப்படுறது. இப்போ எனக்கு என்ன தொழிலா? நான் இங்கே பேசினாதான் என் பொண்டாட்டி சாப்பிடுவா, என் புள்ள சாப்பிடுவா அப்படின்னா இறைவன் அப்படியா கொடுப்பான்? இது அப்படியா இது செயல்? இது யாருக்கோ கஞ்சி ஊத்துறதுக்காக இங்கே உட்காந்து பேசிட்டு போய் அந்த வேலையை பார்க்கறதா இது? அது கிடையாது. இது அது இல்லை. அந்த மாதிரி இருந்தால் ஞானம் கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. கஞ்சிக்கு தேவையான அரிசியை தான் கொடுப்பாங்க. ஏன்னா நீ வந்த வேலை என்ன, கஞ்சி ஊற்றுறது தானே வந்த, கொஞ்சம் அரிசி வாங்கிக்க, கொஞ்சம் காசு வாங்கிக்காம்பாங்க. ஆனால் ஞானம் கிடைக்காது. நீங்கள் பாருங்கள், எல்லா வேலையும் புத்தகத்தை எடுத்து பாருங்கள். பாதி பேர் நிலவாசப்படியில் கீழே விழுந்து செத்து போனவன் தான் இருப்பான். அவனை தான் நீங்கள் ஞானிங்கன்னு புத்தகத்தில் படிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. எல்லா பேரும் வாசப்படியில் தடிக்கிட்டு விழுந்து செத்து போன பயில்வார் ஏகப்பட்ட பேர் இருக்கான். அவனெல்லாம் நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கிட்டு சுற்றிட்டு தெரியுறீங்க. புரியுதுங்களா? நான் எடுத்து அக்கக்கா பேசணுன்னு வச்சிங்களேன், நீங்கள் தாங்க மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க. புரியுதா? அக்கக்கா கிழிச்சிடுவேன், இரவெல்லாம் தூங்க மாட்டீங்க. ஏன்னா 10 வருஷம் 15 வருஷம் அவனுக்கெல்லாம் இதயத்தில் கோயில் கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. நிறைய பேரை சொல்லுவாங்கள்ல, அந்த கிழிச்சு தொங்க விடுவாங்க. அந்த மாதிரி நான் எடுத்து லிஸ்ட்டை விட்டேன்னுச்சிங்களே, தாங்காது. ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு பட்டமெல்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்க நிறையா பேருக்கு. அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ்டர். அதெல்லாம் அவங்களாம் பிரபஞ்சத்துக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. புரியுதா? அவ்வளோதான் விஷயம். பிரபஞ்சங்கிறது வேறு, ஞானங்கிறது வேறு. ஞானத்தை தொட்டவன் எந்த சூழலையும் ஞானம் இறைவன் ஒருத்தருக்கு இப்படி ஞானம்னு அப்படி போதிக்கிறாருன்னா, அவங்கிட்ட கமர்ஷியல் இருந்துச்சுன்னா இறைவன் இருக்கவே மாட்டார், எந்த சூழலையும் இருக்க மாட்டார். அவன் யாரா நாளில் எவனாவனாலும் இருக்கும். தனக்காக செயல்பட ஒருத்தன் முற்பட்டானா அங்கே அவங்கிட்ட அந்த சுழற்சியில் வேணால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன செயல் கிடைக்கலாமா? கடவுள் அங்கே இருக்க மாட்டார், உறுதியாக இருக்க மாட்டார். தனக்காக இந்த உலகத்தில் எவன் இயங்குறானோ அவங்ககிட்ட கடவுள் இருக்க மாட்டாருங்க. அவ்வளோதாங்க நான் சொல்கிறது. பொது வாழ்க்கையில் இருந்து சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இயங்கிக்கங்க, உங்களுக்கு நீங்கள் இயங்கி தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு கடவுள் அப்பப்போ தான் பார்த்துட்டு போகிறார், உங்கள் கூட இல்லையே. நீ அதை விட்டுட்டு வா, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிறதா அதோட பொருள். புரியுதா? அதை விட்டுட்டு வான்னு என்ன சொல்கிறாருன்னா, தயவு செய்து அவர் ஆள் பிடிக்க கூப்பிடல, நீயே துன்பப்படுற, அறியாமையில் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிற, அதை உணர்த்த வேண்டிய கடமை என்கிட்ட இருக்குது. வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, வயசு பொண்ணாச்சுன்னா அடக்க ஒடுக்கமாக இருப்பான்னு கண்டிக்கிறாங்களா? இது கண்டிக்கிறாங்க. ஒன்ஸு தவறு நடந்துச்சுன்னா சரியாக இருக்காது. அதே மாதிரி தான் மூத்தவங்க என்ன சொல்லுவாங்க, பார்த்துக்கங்கிறதுல பல அர்த்தம் இருக்குது. உங்களுக்கு மைண்டில் என்ன இருக்குது? அதெல்லாம் கிடையாது. ஞானி ஆகணும், சித்தர் ஆகணும், சாமியார் ஆகணும், பறக்கணும், மந்திரம் போடணும், வேற என்ன செய்யணும்? கடன் அடிக்கணும், வீடு கட்டணும், வேறெல்லாம் என்ன செய்யணும்? அதிசயம் பண்ணணும். நம்ம என்ன பிறப்பே வேண்டாம், எல்லாம் ஓகே தான். அதுக்கு தயாராகணும்ல. கடவுளை நீ பார்த்துடுற, பிடிச்சிக்க வேண்டியது உன்னுடையதா இல்லை கடவுளுடையதா? உன்னுடையது தானே. கடவுள் வேஷம் போட்டு வரணுமா? கடவுள் ஒன்ன மாதிரி வந்தா நீ ஏற்றுக்க மாட்டியா? அப்போ கண்டறியன்னா என்ன பண்ணும்? உனக்கு நேரடியாக காட்சி கொடுக்கணுமா? அது எப்படி கொடுக்க முடியும்? புரியுதா? அங்கே தான் பாதி பேர் கொள்ள பேர் தோற்று போறீங்க. ஓ, நீ உண்மையாக இருந்தால் கடவுள் உன்னை ஏமாற்ற மாட்டான்னு சொல்லிட்டான்ல. புரியுதுங்களா?
உண்மைக்கு பொருளே என்ன வீண் போகாதுன்னு தான் அர்த்தம். கன்னியாகுமரி பாறையில் விவேகானந்தரை தவிர எவனாவது அனுபவம் பெற்றவனு ஒருத்தனை காட்டுங்க. ஒரே ஒருத்தனை கூட்டிட்டு வாங்கிட்ட. ஏன் வரல சொல்லு. அவ்வளோ பேர் போகிறீங்கல்ல, இப்போ நம்ம பல பேர் கேள்வி கேட்குறாங்கல்ல, ஏங்க அது சுற்றுலாத்தலம், அது ஏற்கனவே புனிதமான இடமா தானே இருக்குது, அப்படி என்ன போய் பெற்றீங்க அங்கே? என்ன பெற்றீங்க அங்கே? செல்ஃபி தான் எடுத்தீங்க, என்ன பெற்றீங்க? ஏன் பெற முடியலை? ஏன் பெற முடியல? ஒரு தாய் தகப்பன்னா யாரு? நமக்கு முகவரி. அவங்கள என்ன பண்ணணும்? அவ்வப்போது வணங்கணும். தாய் தகப்பனை என்ன பண்ணணும்? அவ்வப்போது வணங்கணும். ஏன் வணங்கணும்? வணங்கணும். ஏன் வணங்கணும்னா அதுதான் சரணாகதி. புரியுதுங்களா? அப்போ வணங்குனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? தாய் தந்தையை வணங்குனா என்ன ஆகும்? ஆசீர்வாதம்லாம் கிடைக்காது. தான் என்ற அகந்தை ஒழியும். யாரை வணங்குவோம்? குருவை வணங்குவோம், கடவுளை வணங்குவோம். தாய் தந்தையை வணங்குனா என்ன ஆகும்? என்றைக்குமே நீ தான் பெரிய ஆள், நான் சாதாரண நான் ஒரு ஆள், நான் உன் புள்ள, நான் எங்கே இருக்கணும்? உன் காலடியில் இருக்கணும். ஊருக்கு ராஜாவாக இருக்கலாம், ஊருக்கு கலெக்டராக இருக்கலாம், ஊருக்கு மந்திரியாக இருக்கலாம். தாய் தகப்பனுக்கு எங்கே இருக்கணும்னா கால் அடியில் இருக்கணும். நான் கலெக்டர் ஆகிட்டேன், ராஜாவாகிட்டேங்கிறதுக்காக தாய் தந்தைக்கு தலையில் இருக்கக்கூடாது. புரியுதா? அங்கே இருங்க மிஸ்டர், நீங்கள் தலையிடுங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அங்கேயே வச்சுருவான் இறைவன் செக்கு. இப்போ தாய் தந்தைக்கிட்ட ஒவ்வொரு குழந்தையும் எங்கே இருக்கணும்னா காலடியில் இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். அதுதான் உண்மை தத்துவம். அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நாம் எப்படி இருக்கணும்? அவங்க காலடி. அந்த காலடி எதுக்கு? நான் ஒன்றும் இல்லை. நீ ஒவ்வொரு முறை உழுவும் போது என்ன ஆகுதுன்னா நான் ஒன்றும் இல்லை. நீ என்கிட்ட உழுவுறல்ல, என்ன என்கிட்ட உழுந்தா எனக்கு ஏதாவது கிரீடம் கிடைக்க போதா? அங்கே விழுவும் போது என்ன ஆகும்? தியானத்துக்குள்ளே ஒருத்தன்ட்ட இருக்கிறவன்ட்ட போய் காலில் விழுகும்போது என்ன ஆகும்னா, மனிதன் நான் மாயை என்ற அந்த அகந்தை ஒழிவதற்கு நான் ஒன்றும் இல்லை, ஆனால் நான் ஒன்று இருக்கிறதாகவே நான் வாழ்கிறேன். அதை என்னைக்காவது ஒரு நாள் ஒழிப்பதற்கு உன் காலடியில் நான் இப்பயே சத்திய பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு உன் காலில் வணங்குகிறேன். என்றாவது ஒரு நாள் இறைவா நான் ஒன்றும் இல்லை என்பதை நிஜமாக ஆக்கி கொடு. நான் அதை ஒரு பயிற்சியாக மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத எனக்கு உண்மையிலே ஆக்கி கொடு. அதுக்காக அந்த வழியில் இருக்கக்கூடிய ஒருத்தரிடம் நான் வணங்குகிறேன். அப்போ இறைவன் என்ன பண்ணுவானா, இவ்வளோ நேர்மையாக உண்மையாக இருக்கிறவன் சரியான பாதத்தில் மட்டும்தான் விழுகணும்னு வழி நடத்துவான். புரியுதா? அப்போ உண்மையாக இல்லாத நிறைய பேர் வணங்கும் போது அங்கே என்ன பண்ணுவோம்? அந்த பாதமும் அதுக்கு உகந்ததா இல்லை, வணங்குவவனும் உகந்ததா இல்லை. இவன் அவனை ஏமாத்திக்கிறான், அவன் அவனை ஏமாத்துறான். இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்த ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு இறைவன் சிரிக்கிறான். இந்த கலைக்கு அதிபதி யார்? பதஞ்சலி. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஏமாற்றி எல்லாம் குச்சி வயசு வாங்கி கொடுத்து அவனை ஏமாற்ற முடியுமா? மரணமே இல்லாத பெருவாழ்வுன்னு கொண்ட ஒருத்தனை போய் ஏமாற்ற முடியுமா? பெரிய பெரிய அறிஞர்கள் மேதைகள்லாம் படிச்சுட்டு யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு வடலூரில் வள்ளலார் வந்து அந்த கதவை பூட்டிட்டு போனாரே, அவர் உண்மையிலே ஜோதி ஆனாரா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கானே, அப்படின்லாம் ஒரு செயல் நடக்குது. அதெல்லாம் என்ன?
இதெல்லாம் என்றாவது ஒரு நாள் நீ அறிஞ்சாதான் தெரியும். அறியாமையில் பேசுறதுல என்ன உனக்கு தெரிஞ்சிட போகுது? நீ அறிஞ்சிட்டு பேசு. பல புத்தகத்தை படிச்சுட்டுலாம் பேச முடியாது. ஹரி, ட்ரை பண்ணு, ஆராய்ச்சி பண்ணு, அதுக்கப்புறம் சொல்லு, அவரை பற்றி பேசு. புரியுதா? அவரை பேசுனா எங்களுக்கு என்ன? நாங்கள்லாம் அவரை பேசுகிறோம் சொல்கிறோம் அப்படின்னா பேசலைங்க. நாங்களாம் உண்மையிலே அவரை பற்றி பேசலை. நாங்கள்லாம் அரண்டு போய் பார்க்குறோம். சொல்லுவாங்கள்ல, அரண்டு போய் மிரண்டு போய் மிரட்சி ஆகி போய் பிரமித்து போய் பார்க்குறதும்பாங்களா, அந்த மாதிரி. இப்படியெல்லாம் ஒரு செயல்பட முடியுமா? இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? இதுதான் ஒரு ஆச்சரியத்தையும் வியர்ப்பையும் ஏற்படுத்தும் சொல்லுவாங்கள்ல. சில பேரை பார்த்தா தான் கும்பிடணும், சில பேரை பார்க்கறதுக்கு முன்னாடியே கும்பிடணும். இப்போ வடலூரில் இருக்கிறவரெல்லாம் எப்படின்னா, பார்த்தா கும்பிடக்கூடாது, பார்க்கறதுக்கு முன்னாடியே கும்பிடணும். அதான் உண்மை தத்துவம். ஏன்னா அந்த நிஜமாக இப்படியெல்லாம் ஒரு ப்ரெசன்ட் பண்ண முடியாது, ரொம்ப கடினம். அதை ஆய்வு பண்ணி அதை பிடிக்கிறது, அதை பார்க்குறதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் கிடையாது. இந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. நிஜத்தை பிடிக்கிறதோ நிஜத்தை பார்க்குறதோ அவ்வளோ சாமானிய காரியம் கிடையாது. அப்போ எந்த இடத்துல வேணாலும் அறியாமையில் நீங்கள் வீழ்ந்து போயிடலாம், மாண்டு போயிடலாம். இப்போ நான் மாண்டு போயிருப்பேன், நான் வீழ்ந்து போயிருப்பேன். என்ன, ஒரு பொம்பளை பிள்ளை காப்பாற்றி விட்டா, இப்போயும் காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறான். புரியுதா? நான் எங்கேயாவது வீழ்கிறதுக்கு தயாராகும்போது பட்டார்னு ஒன்று ரெண்டு தட்டி தட்டி, ரொம்ப தூரம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாஸ், என்ன பாஸ் நீங்கள் இப்படி இருக்கீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாஸ், கொஞ்சம் தூரம் இப்படி போங்க, அந்த பாதையில் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்றான். இந்த ரூமுக்குள்ளே போகாதீங்க பாஸ், இங்கே தான் நடராஜ் இருக்காருன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா, அங்கே போகாதீங்க பாஸ், அது கொஞ்சம் மனம் கொஞ்சம் அப்போது கொஞ்சம் கிராஸ் ஆகி ஏதாவது அடிச்சு விட்ரும் பாஸ், அந்த ரூமில் நடராஜ் எல்லாம் கிடையாது, நீங்கள் இங்கிட்ட போங்க பாஸ் அப்படிம்பாங்க. நடராஜெல்லாம் அவ்வளோ சாமானியெல்லாம் பார்க்க முடியாது பாஸ், அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுது, அவ்வளோ சாமானியெல்லாம் பார்க்க முடியாது பாஸ், அவர் ரொம்ப ஒரு பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள்னு சொல்லுவாங்கள்ல இந்த உலகத்திலே. நான் பார்த்த ரொம்ப பெரிய ஆள் யாருன்னா நடராஜர் தான், ரொம்ப ரொம்ப பெரிய ஆள். அவரை பார்க்குறது ரொம்ப கடினம். அந்த பிள்ளை சொல்லும், ரொம்ப பெரிய ஆள் அவர், உங்கள் மண்டையில் முடி நடு உச்சி இருக்குல்ல, அந்த உச்சியில் தான் போய் பார்க்கணும், நீங்கள் திடீர்னு தியானத்தில் போய் பார்த்துக்கிட்டுலாம் அவரை கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கெல்லாம் பல செயல்கள் இருக்குது, பல வடிவம் இருக்குது. அங்கே தியானம் பண்ணி அவரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதோட தியானமாகவே மாறி போனால் தான் அவரை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கும் அவர் பல்வேறுபட்ட வடிவமாலாம் பண்ணுவார். ஏன் பண்ணுறார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுங்களா, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் காலமாக இருக்கிறார், அந்த காலம் மாறிக்கிட்டே இருக்குது, அப்போ அடுத்தடுத்தது அப்டேட்டில் ஆகிட்டே இருக்கிறாரு. இப்போ நம்ம ரொம்ப விழிப்போடு போகணும் அவர்கிட்ட. இப்போ எப்படி இருக்குன்னா, லெஃப்ட்டு ரைட்டு எதுவுமே கண்ணுக்கு தெரியக்கூடாது, வெறும் நடராஜன் மட்டும் கண்ணுக்கு தெரியணும், பாக்கி எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், ஒன்லி ஒரே ஒரு ஃபோக்கஸ் நடராஜன் மட்டும்தான். அப்படி இருந்தால் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த பொம்பளை பிள்ளையும் அதான் சொன்னிச்சு, திருமூலரும் அதான் சொன்னார், பதஞ்சலியும் அதான் சொன்னாப்புல, வேக்கரபதர் அதான் சொன்னார், வடலூரில் இருக்கிறவர் அதான் சொன்னார். எல்லா பெரிய ஞானின்னு சொல்லக்கூடியவன் அத்தனை பேரும் இதே செயலை தான் சொல்கிறான். ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கறது. இதே தான் மாணிக்க வாசகரும். புரியுதுங்களா? மாணிக்க வாசகர் எல்லாம் வேறு. அதனால் மாணிக்க வாசகர் புத்தகம் எழுதும் போதெல்லாம் நீங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு அலைவரிசை வரும்போது இல்லை, இப்போ அவரே வந்திருக்கிறாரு, அவரே வேலை செய்ய போகிறாரு. அதனால் நீங்கள்லாம் சந்தோஷமாக இப்போயாவது போய் குச்சி வயசுக்கு ஆசைப்பட்டு உங்கள் உடலை பால்படுத்திடாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல காரியத்தை நல்ல செயலை செய்யுங்க. புரியுதுங்களா? அதுதான் நல்ல செயலாக மாறும். ஏன்னா மாணிக்க வாசகர்லாம் நடராஜரை பார்த்தவர். புரியுதுங்களா? நீங்கள் நம்ம ஊரில் பரதநாட்டியம் ஆடுறவங்கள பார்த்துட்டு நடராஜர்னு நினச்சிடாதீங்க.
1000 புயல் இருக்குல்ல, ஒரு புயலை பார்த்துட்டே சென்னையெல்லாம் ஓடி போயிடுறீங்கல்ல. 1000 புயல் ஒரே நேரத்தில் வீசும். அப்போ ஒருத்தன் விழுந்துடாமல் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அந்த புயல் எதுன்னா நடராஜர். புரியுதுங்களா? அதில் ஒருத்தன் தாக்கு பிடிச்சிட்டான்னா அவர் என்ன பண்ணுவார்னா புயலை நிறுத்திட்டு அவர் வந்து நிற்பார் பக்கத்தில். நான் பேசுகிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதுக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேராக வந்துடும். சரிதானே? உங்களுக்கு உள்ள மெசேஜை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். யாருக்கு ஜீவனங்களுக்கு புரியணுமோ அவங்களுக்குள்ளதை கொடுத்துட்டேன். சில ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையான மெசேஜையும் கொடுத்துட்டேன். அவ்வளோதான் விஷயம்.